ஐயா விஸ்வநாதன் ஐயா அவர்களே, ராத்திரி எங்கள் ஊர்லேருந்து புறப்பட்டு வர்றப்ப எங்கள் அம்மா கையில் சாப்பிடலையே, சாப்பிடாமல் புறப்பட்டேனே, காலையில் எப்படி சாப்பிட போகிறேன்னு கவலையோடு இருந்தேன். தாயினும் சால பறிந்து எங்களை உபசரித்த அம்மா விசாலாட்சி அம்மா அவர்களே, பொதுவாக இங்கே உட்காந்துருக்கக்கூடிய நமக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு எனக்கும் சரவண செல்வன் ஐயாவுக்கும் உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, உட்காந்துருக்கக்கூடிய நமக்கெல்லாம் ஆசிரியர் கலைமகள். ஆனால் எங்கள் ரெண்டு பேருடைய கருத்தரங்கத்திற்கே ஆசிரியர் கலைமகள். அப்படிப்பட்ட கருத்தரங்கத்தினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சரஸ்வதி அம்மா அவர்களையும் வணங்கி, மிதிலையில் ஒரு மாலை பொழுது, மாலை காட்சி, மாலை நேரம், அது சீதை கண்ட ராமன் அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம சில செய்திகளை பார்க்க போகிறோம். கொஞ்சம் நீங்களும் அப்படியே நம்மளை பின் தொடர்ந்து வந்தீங்கன்னா தான் இந்த ஒரு மணி நேரம் ஓடும். ஒரு தலைமை உரை எப்படி அமைக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம மருத்துவர் ஐயாவினுடைய உரையே சாட்சி. வேதத்தில் பார்த்திங்கன்னா நேதி நேதி, இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லுவாங்க, நேத்தி நேத்தி. ஆனால் அவர் பேச்சில் பார்த்திங்கன்னா எனக்கு கம்பனம் தெரியாதுன்னு சொல்லி அடித்து நொறுக்கிட்டார் ஐயா. அதே போல் எனக்கு முன்னே உரையாற்றி இருக்கக்கூடிய நண்பர் ஐயா சரவண செல்வன் ஐயா அவர்கள், அவர் பேச்சை கொஞ்சம் யாராவது உத்து கேட்டோம்னா அவர் ஏதோ ஒரு பெரிய தமிழாசிரியர் போல, ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர் போல அப்படின்னு அவர் இயற்பியல் துறை. கம்பன் மீது தீரா காதல் கொண்டு கம்பனை எழுத்தண்ணி படிக்கக்கூடிய அன்பர் சரவண செல்வன் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நண்பர் அவர்களுக்கும் திரளாக கூடியிருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, மிதிலை நகரத்தில் சாயங்கால நேரம், மாலை நேரம், மதுரை ஜங்ஷனுக்கு ஒரு நாள் கீவா ஜெகநாதன் ட்ரெயினில் இறங்குறாரு. அவர் இறங்கின நேரம்னா காலையில் 7 மணிங்க. கீவாஜா ஜங்ஷனில் இறங்குறாரு. அங்கேருந்து ஓடி அவரை வரவேற்க வந்த நண்பர் கழுத்தில் மாலை போட்டாராம். கீவாஜா சொன்னாராம், காலையிலே மாலையா அப்படின்னு கேட்டாராம். அது பொழுது, காலை பொழுது, ஆனால் கழுத்தில் வந்தது மாலை. இது மத்தியான பொழுது, ஆனால் நம்ம மாலை பொழுதை பற்றி பேச போகிறோம். மிதிலை காட்சியில் அது ஒரு சாயங்கால நேரம். பொதுவாக ஒரு பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய அவள் வாழ்க்கையில் தருணங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அம்மா வீட்டில் இருந்தது, அவங்க அப்பா வீட்டில் இருக்கக்கூடிய காலங்கள் தான் அந்த பொண்ணுக்கு ஒரு பொற்காலம். அந்த பெண்ணோட இதயத்தை போய் தோண்டி அல்லது ஆராய்ச்சி பண்ணி, ஃப்ராய்டு மாதிரியான ஆட்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணால் அந்த பொண்ணு சொல்லுவா, ஆமாம் நான் சந்தோஷமாக இருந்ததெல்லாம் எங்கள் அப்பாட்ட தான், எங்கள் அப்பா வீட்டில் தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவாள். அப்படி மிதிலையில் அந்த மேல் மாடத்தில் தோழிமார்கள் கூட சந்தோஷமாக இருந்தா சீத்தை. அப்படி விளையாடி கொண்டுகிட்டு இருக்கிறப்ப கீழே அகழிக்கு முன்னாடி அன்னப்பறவைகள் எல்லாம் அங்கும் இங்குமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பக்கம் ஒரு முனிவர் வர்றாரு. முனிவர் பக்கத்தில் ஒரு பையன் போகிறான். அவரை தொடர்ந்து இன்னொருத்தர் கரு நிற கொண்டல் அப்படியே நடந்து போகிறான். அவனும் அன்னப்பறவையை பார்த்துக்கிட்டே போகிறான். மேலிருந்து அந்த பொண்ணு அன்னப்பறவையை பார்க்குறா. காம நேரமாக 10 நிமிஷமானா அப்படி கண்ணு நொடிக்கிற நேரத்துக்குள்ளே பார்த்து முடிச்சுட்டு அவன் அந்த முனிவரோட போயிட்டானா. எப்படியா, பைந்தொடி ஓவிய பாவை போன்றனல் மைந்தனும் முனியோடு மறைய போயினான். அப்படி கண்ணை மூடி திறக்கலை, அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா பார்த்தா பய உள்ளாவே நம்மளை விட்டு போயிட்டான். சீதைக்கு மனசு துடிக்குது. அவனையே நினச்சிக்கிட்டு இருந்தா. எப்படி நினச்சா, கண்ணு வழியா பார்த்த அந்த பையன், அந்த கருநிற கொண்டல் என் மனசு வழிய நுழைஞ்சு என் இதயத்தை தேடிட்டு போயிட்டானே. கம்பர் அந்த இடத்துல ஒரு சொல் போடுறாரு பாருங்க, மண் வழி நடந்து, பூமியில நடந்து போனா அடி வருந்த போனவன் கண் வழி நுழையும் ஓர் கல்வனையே கொலாம். அவன் ஒருவேளை திருடனா இருக்க முடியுமோ? இந்த கல்வனையே கொலாம்ன்ற சொல்ல படித்த உடனே சங்க காலத்தில் கபிலர் என் வீட்டில் என் படுக்கை கிட்ட சொன்னார், தம்பி அது நான் கம்பருக்கு கொடுத்த ஒரு இடம் பாடினார்.
ஒரு பொண்ணு சின்ன வயசில் தெருவில் பார்த்தீங்கன்னா மணல் கொட்டுற மாதிரி மணல்லாம் கொட்டி வச்சு தோழிகள் கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கப்ப ஒரு சின்ன பையன் அங்கேருந்து ஓடி வந்தேன். கஷ்டப்பட்டு பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் கட்டுங்க, அங்கேருந்து ஓடி வந்து நடுவில் அந்த கோயில் மேலே உட்காந்து உடஞ்சிச்சு அப்படின்ட்டு போயிடுவேன். அது மாதிரி அந்த கோவிலை உடச்சி விட்டுறேன். நாங்கள் அழகழகாக பெரிய ஜடை பின்னி வச்சுருந்தா எங்கள் தோழிமார்கள் யாராவது பக்கத்தில் 2 பேர் இருந்தால் 2 பேர் ஜடையும் ஒன்றா சேர்த்து விட்டு முடிச்சு போட விட்டுருவேன். இப்படி பல வகையான சேட்டைகளை செய்யக்கூடிய அந்த பையன் ஒரு நாள் வீட்டு வாசலில் ஒரு குரல் கேட்டுச்சு. என்ன குரல் கேட்டுச்சு? அம்மா ரொம்ப தண்ணி தவிக்குதுமா, யாராவது இருந்தால் வந்து கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன் அப்படின்னு ஒரு பையன் கேட்டான். எங்கள் அம்மா சொன்னா, அடியே இந்தாடி செம்பு பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் அவருக்கு போய் தண்ணி குடிடி, எவனோ ஒருத்தன் வாசலில் நிற்கிறான் அப்படின்னு. நானும் வீட்டில் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க எப்படி வேலை பார்க்கணும்னு தெரியும். நானும் கையை காலெல்லாம் உதறிட்டு அப்படியே செம்பில் தண்ணியை மோந்துட்டு அப்படியே போய் பார்த்தேன். அவன் முகத்தெல்லாம் ஒன்றும் பார்க்கல, செம்பை நீட்டுனேன். வந்த பையன் என்ன செஞ்சுருக்கணும்? செம்பு தண்ணியை வாங்கி குடிச்சிருக்கணுமா இல்லையா? செம்பை பிடிக்காம என் கையை பிடிச்சி விட்டேன். ஐயோன்னு ஒரு கத்துனேன். உள்ளே இருந்தே எங்கள் அம்மா அலறி அடித்து ஓடி வந்தா எதுக்குடி கத்துன அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க அம்மா கேட்குறா, உடனே நான் சொல்லியிருக்கணுமா இல்லையா, இவன் என் கையை பிடிச்சான் அதனால் நான் கத்துனேன்னு. அவள் சொன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவர் எய்த்தாப்பில் இருக்காரு, அவருக்கு விக்கல் வந்துருச்சு தண்ணி கொடுக்குறப்ப அப்படின்னு. உடனே தண்ணியை குடிப்பா அப்படின்னு அவனுக்கு தண்ணியை குடிக்க சொல்லி குடிக்க எங்கள் அம்மா போய் முதுகை தடவி கொடுத்தா. அப்போ அந்த வந்திருந்த தலைவன் நினச்சான், நல்ல வேலைடி, வருங்காலம் என் மாமியார்கிட்ட போய் என்னைய காட்டி கொடுக்காம காப்பாத்தினியே அப்படின்னு ஒரு கள்வனை போல என்னை அவன் பார்த்தான்னு. அந்த கள்வன் என்ற சொல்லை கம்பருக்கு கொடுத்தவர் யார் என்றால் கபிலர். ஒரு சின்ன குழந்தைங்க, அவங்க அப்பா குளத்தில் போய் குளிக்க போறாரு. குளத்தில் குளிக்க போறப்ப அங்கே சீர்காழின்ற அந்த திருத்தலத்தில் சிவபாத இருதையர் அந்த குளத்தில் முங்கி குளிக்கிறார். அந்த வேத முறைப்படி பல முறை அந்த தண்ணியில் முங்கி குளிக்கணும். அப்படி குளிக்கிற சமயத்தில் உள்ளே போன சிவபாத இருதையர் வெளியே வரல. சின்ன குழந்தை அது வாட்டுக்கு அலறி அழுது எங்கே பார்க்குதுன்னா அந்த திருத்தோணிபுரம் என்று சொல்லப்படக்கூடிய அங்கே மேலே இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்த்து அழுகுதான். திருத்தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா அப்படின்னு அந்த குழந்தை அழுதுச்சான். மேலே இருந்து சிவபெருமான் இந்த குழந்தைய பார்த்தாராம். அப்போ அந்த நம்ம மாணவி அழகா பாடினாங்கள, தோடுடைய செவியன் விடை ஏறியோன் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன். கபிலன் கொடுத்ததை கம்பன் வாங்கி ஞானசம்பந்தர் தேவாரமாக பாடி முடிச்சிட்டாருங்க. அப்படி அந்த மிதிலை மாநகரத்தில் நடந்து போன ஒரு கள்வன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த கள்வனை நினச்சி சீதைக்கு படாத பாடு, காதல் அவஸ்தை. சீதை மனசில் நினைக்கிறா, ஒருவேளை இவன் தான் நமக்கு கணவனாக வாய்க்க வேண்டும், வேறு ஆடவன் நமக்கு கணவனாக வாய்க்கக்கூடாது அப்படின்னு. அந்த மிதிலை மாநகரத்தில் இருக்கக்கூடிய வில்ல நீலமாலை பார்க்குறா. அத்தனை பேருக்கும் முன்னாடியே ராமன் உடைச்சிட்றான். நீலமாலை வந்து சொல்கிறா, சொன்னதை காதில் தான் கேட்குறா, நேராக போய் பார்க்கல. அப்போ சீதை நினைக்கிறா, ஒருவேளை நீலமாலை சொல்லாத அல்லது வேறு ஒருவனாக இருந்தால் நான் என்ன செய்வேன்? இது சீதையினுடைய குணங்களில் ஒன்று. ஒருவேளை நான் பார்த்த ராமனும் நீலமாலை சொல்கின்ற ராமனும் வேறு வேறு ராமனாக இருந்தால் என்ன செய்வேன் என்றால், நான் என்னுடைய உயிரை விட்டு விடுவேன். இது சீதையினுடைய சுபாவம், சீதையினுடைய குணங்களில் ஒன்று, சீதையினுடைய அடிப்படையான கேரக்டரில் ஒன்று. நான் பார்த்தவன் தான் என்னுடைய மணமகனாக இருக்க வேண்டும். இன்னும் சீதை ராமனை பார்க்கல. நீலமாலை சொல்லக்கூடிய அந்த கருநிற கொண்டல் அப்படின்றத கோமுனியுடன் வரு கொண்டல் அப்படின்ற அந்த சொல்லு மட்டும்தான் என்ன செய்து அவன் மனசில் அப்படியே நிற்கிது. ஆனால் இன்னும் சீதையை பார்க்கல. சஸ்பென்ஸ். கம்பன் அப்படியே கொண்டு போகிறான். சபா மண்டபம், கல்யாண வீடு. சீதை அலங்காரம் பண்ணி ஐயா அழகா சொன்னார். அப்படியே வர்றா சீதை. வந்த உடனே அந்த சபா மண்டபத்தில் இருக்க அத்தனை பேருமே கையெடுத்து கும்பிட்டாங்களாம். யார? சீதையை. 3 பேரை தவிர, ராமன், லக்ஷ்மணன், விஸ்வாமித்ரன்
மற்ற பேர் பார்க்குறவங்கெல்லாம் என்ன நினச்சாங்கலாம், மகாலட்சுமியே இங்கே வந்திருக்காளோ அப்படின்னு நினச்சி எல்லாரும் கையெடுத்து வணங்கினார்களாம். அப்பையும் சீதை ராமனை பார்க்கல. தேவர்களுக்கெல்லாம் நினப்பு, இந்த ராமனையும் அந்த சீதையும் பாரு எப்படி இருக்கு. கம்பர் அந்த இடத்துல ஒரு சொல் போடுறாருங்க, ஒன்றிய போகமும் யோகமும் ஒத்தார். ஒன்றிய போகமும் யோகமும் ஒத்தார். ஏங்க, ட்ரெயின் டிக்கெட் எடுக்கணும்னா ஆதார் கார்டு லைசன்ஸ் இருந்தால் தான் ட்ரெயின் டிக்கெட் எடுக்க முடியும். நீங்கள் கார் லைசன்ஸ் வச்சுருந்தா தான் நம்ம கார் வாங்க முடியும். நீங்கள் கம்பன் கழகங்களுக்கு இலவசமாக போகணும் அப்படின்னா கம்பர் மேலே அன்பு வச்சுருந்தா போதும், சரவண செல்வன் ஐயா நம்மளை எல்லா கம்பன் கழகத்துக்கும் கூட்டு போயிடுவார். ஆதார் கார்டு இருந்தால் தான் ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கும், டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் தான் கார் வாங்க முடியும். கம்பர் மேலே அன்பு இருந்தால் தான் நமக்கு சரவண செல்வன் ஐயாவோட காரில் இடம் கிடைக்கும். இப்போ பெருமாளை அடையணுமே. இது என்ன உதாரணம் சொல்கிறான், தேவர்கள் எல்லாம் ஒன்றிய போகமும் யோகமும் ஒத்தார். போகம்னா இன்பம்ங்க, யோகம்னா வழி. நேராக போய் யாருனாலையும் இன்பத்தை அனுபவிக்க முடியாது. அப்போ இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குது? நிறைய வழி இருக்குங்க. பக்தி யோகம் இருக்குது, ஞான யோகம் இருக்குது, கர்மயோகம் இருக்குது. இப்படி பல வகையான யோகங்கள் மூலமாக தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா போகத்தை அனுபவிக்க முடியும். ஆனால் நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு, இந்த கல்யாண மண்டபத்தில் ஒன்றிய போகமும் யோகமும் ரெண்டுமே நமக்கு ஒரே இடத்துல கிடைக்குது. மகாலட்சுமி மூலமாக உடனடியாக பெருமாளோட அனுக்கிரகத்தை நம்மை பெறலாம் என்று தேவர்கள் நினைத்தார்கள். சரி, சீதை ராமனை பார்த்தாலானா இன்னும் சீதை ராமனை பார்க்கல. அதே சஸ்பென்ஸ் தொடருது. ஆனால் அந்த கல்யாண மண்டபத்தில் நுழைஞ்சதுல இருந்து அங்கே வந்தவங்க எல்லா பேருக்கும் கண்ணு யார் மேலே மொச்சு கிடக்குன்னு கேட்டிங்கன்னா பொண்ணு மேலே மொச்சு கிடக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் அந்த பொண்ணோட ஒவ்வொரு ரியாக்ஷனையும். இப்பெல்லாம் இருக்க கல்யாணங்களில் நம்ம சொல்ல முடியாது. பொண்ணு ஆடிட்டு வருது, பின்னாடி மாமனாரும் மாமியாரும் ரெண்டு பேரும் சேர்ந்தே ஆடிட்டு வர்றாங்க. ரெண்டு வீட்டுக்காரங்களும் சேர்ந்து ஆடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் மாப்பிள்ளையும் ஆடுறாரு. வந்து உக்காந்துருக்க நமக்கு மனசெல்லாம் ஆடுது, ஐயோ இது என்னடா இதுன்னு. ஆனால் அங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரோட பார்வையும் சீதை மேலே இருக்குது. சீதை என்னென்ன பண்ணுறா அப்படின்னு. இப்போ சீதை பக்கத்தில் உட்காந்துருக்கிற மாப்பிள்ளையை பார்க்கணும். திரும்பி பார்க்கலாமன்னா போச்சு, இங்கே பற்றியா ஜனகன் வளர்த்த வளர்ப்பாருன்னு ஊர் சொல்லிடும். சீதை ஒரு சின்ன டைவர்ஷன் பண்ணுறான். என்ன செய்கிறா, கையில் இருக்கிற வளையலை அப்படியே கையை மெதுவாக தூக்குறா. உடனே அங்கே இருக்க மக்கள்லாம் சொன்னாங்க, அங்கே பார் சீதை பார் கையை தூக்குறா பார், கையில் இருக்கிற வளையலை அப்படி சரி பண்ணா, அங்கே பார் வளையலை சரி பண்ணுறா பார் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் எல்லாரும் கையை பார்த்தாங்க, வளையலை பார்த்தாங்க. படக்குன்னு கடைக்கண்ணில் ராமனை பார்த்துட்டான், முடிச்சிட்டார். கைவளை திருத்துபு கடைக்கண்ணில் நோக்கினால், முடிச்சிட்டாருங்க. இதுக்கு பேர் தான் டைவர்ஷன். அப்புறம் லவ் பண்ணுறது. இப்போ லவ் பண்ணி டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. இது டைவர்ஷன் பண்ணிட்டு லவ் பண்ணா சீத்தை. இப்போ லவ் பண்ணாமே டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. கம்பர் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது பாருங்க, கைவலை திருத்துபு கடைக்கண்ணில் நோக்கினான். ஒரு காதல் காட்சி மிதிலையில் கன்னிமாடத்தில் தொடங்கின அந்த காதல் கொஞ்சம் கொஞ்சமாக நீலமாலை சொல்லி அப்படியே சபா மண்டபத்தில் அரங்கேறி அப்படியே போய் மன அறையில் போய் அந்த காட்சியை சீதை பார்க்கிறாள். இதுதான் மிதிலையில் சீதை கண்ட ராமன். அடுத்து ஐயா பாதி சொல்லிட்டார். ஐயா பேசுனதில் எனக்கு ஒரு சௌரியம் இருக்குது, ஒரு கவலையும் இருக்குது. சௌரியம் என்னென்னா அவர் பேசுனதுனால அந்த இதெல்லாம் நான் பேச வேண்டாம். கவலை என்னென்னா அதெல்லாம் நானும் பேசணும்னு நினச்சிருந்தேன். அதனால் ரெண்டு உண்டு எனக்கு. இப்போ வனத்துக்கு புறப்படணும், காட்டுக்கு புறப்படணும், சீதையிட்ட போய் சொல்லணும். அப்போ ராமர் சீதையிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி மலைகளும் அருவிகளும் விழுகக்கூடிய அந்த இனிமையான காட்டுக்கு நான் போகிறேன், சில நாளில் நான் திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே சீதை கண்ணிலிருந்து பொல 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 பொலன்னு அழுக வருது. என்ன அழுக? ராமருக்கு ஆட்சி இல்லைன்ற கவலை இல்லை, பரதன் நாடாள போறான்ற கவலை இல்லை, வீட்டுக்காரர் விட்டுட்டு போறாருன்ற கவலை. பாருங்களேன், வீட்டுக்காரர் என்னை விட்டுட்டு இப்படி காட்டுக்கு போறாருன்ற கவலை. அப்படி அழுதுகிட்டே இருக்கிறப்ப என்ன செய்யலை, அவளை எப்படி தேத்தணும்னு தெரியலை. சீதை கேட்குறா, ஏ ராமா, உங்கள் அம்மா கோசலை என்ன செய்வாள் அப்படின்னு கேட்குறப்ப, எங்கள் அம்மா கோசலை என்ன செய்வா, எங்கள் அப்பா தசரதனுக்கு பணிவிடை செய்வாள்.
அப்போ உங்கள் அப்பாவுக்கு மட்டும் உங்கள் அம்மா பணிவிடை செய்யலாம், அப்போ நான் வந்து உனக்கு பணிவிடை செய்யக்கூடாதா? அப்போ ராமர் சொல்கிறாரு, இல்லை நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அந்த காடில் பகலில் அடிக்கிற வெயில்லாம் ராத்திரியும் அடிக்கும், பகலில் இருக்கக்கூடிய தரையெல்லாம் கொதிக்கும், அதனால் அந்த காடு ரொம்ப சுடும். சீதை சொல்கிறான், உன் பிரிவை விடையா அந்த காடு என்ன சுடப்போகுது, நின் பிரிவினும் சுடுமோ அப்பெரும் காடு அப்படின்றா. சொல்லால் அடித்த சுந்தரி அவ. ஐயா சொன்னது போல அடுத்த நொடியில் முன்னாடி வந்து நின்றுறா. யாருக்கும் முன்னாடி? ராமனுக்கு முன்னாடி மர உரி தரித்து சீதை வனத்திற்கு புறப்படுகிறாள். அதற்கடுத்து வனத்தில் போய் காட்டில் போய் சீதை சந்தித்த முதல் ஆபத்து என்னன்னு கேட்டிங்கன்னா விராதன். இந்த வந்த விராதன் என்ன செய்கிறான்? அவங்க 2 பேரையும் தூக்கிட்டு போகிறான். யாரையும் தூக்கிட்டு போகிறான்? ராமனையும் லக்ஷ்மணனும் 2 பேரையும் தூக்கிட்டு போகிறான் விராதன். அப்போ ஒரு சொல்கிறா பாருங்க, அன்னையே அணைய அறவோர்கள் தம்மை விட்டு எம்மை பற்றுதி. இங்கே உட்கார்ந்து இருக்கிற நம்ம எல்லா பேருக்குமே நம்ம வீட்டில் எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் அம்மாவை மாதிரி உறவு என்றைக்குமே அந்த இடத்துல நிரப்பவே முடியாது. அதுவும் பெண்ணுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு புதுக்கவிஞன் ஒரு கவிதை எழுதினாங்க, தெய்வம் இருப்பதோ கருவறைக்குள், அந்த தெய்வமே இந்த கருவறைக்குள். அம்மாவை பற்றி எழுதினாங்க. எப்படி பாருங்க, தெய்வம் இருப்பதோ கருவறைக்குள், அந்த தெய்வமே இந்த கருவறைக்குள். தான் வாழ்நாள் முழுக்க தியாகம் 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 என்கின்ற யாகத்தை செய்து கொண்டே இருப்பவள் யாருன்னு கேட்டிங்கன்னா அம்மா மட்டும்தான். வீட்டில் ஒரு நல்ல குழம்பு வைக்கிறப்ப எல்லாரும் ஒரே சட்டியில் ஒரே குழம்பு தான் வைப்போம். அப்பாவுக்கு உப்பு கம்மியாக இருக்கணும், அண்ணனுக்கு உப்பு சரியாக இருக்கணும், ஆனால் இளைய பையனுக்கு உப்பு அதிகமாக இருக்கணும், மகளுக்கு உப்பே இருக்கக்கூடாது. ஒரே குழம்பு 6 வகையாக வைப்பா அம்மா, ஆனால் கடைசியாக அந்த சட்டியில் குழம்பே இல்லாமல் சாப்பிட்டுட்டு போவா அம்மா. அப்படிப்பட்ட தாய். சீதை வனத்துக்கு போன உடனே ராமனை பார்த்து லக்ஷ்மணனை பார்த்து என்ன நினைச்சு சொல்றா? இவர்கள் 2 பேரும் யாருன்னா அன்னையே அணைய அறவோர்கள். அன்னையே அணைய அன்பின் அறவோர்கள். சொல்ல பாருங்க, எடுத்து போறான். அம்மா மாதிரி அன்பு காட்டுறவங்க, அம்மா மாதிரி தர்மத்தையும் காட்டுறவங்க. அன்னையே அணைய அன்பின் அறவோர்கள், அவர்களை விட்டு எம்மை பற்றுதி. விராதா, அவங்க 2 பேரை விட்டுரு, நீ என்னையே தூக்கிட்டு போ அப்படின்னு ஒரு விராதன்ட்ட ராமனுக்காகவும் லக்ஷ்மணனுக்காகவும் விண்ணப்பிக்கக்கூடிய சீதையை நம்ம ஆரண்யத்தில் பார்க்குறோம். அதற்கடுத்தலாம் நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு பகுதி, ஆரண்யத்தில் மாயமான் வந்து நிற்கிது. சீதை அந்த மாயமானை போய் பிடிச்சிட்டு வான்னு சொல்லி கேட்ட இடம். வாரியார் சுவாமிகள் அழகாக சொல்லுவார், ராமாயணத்தில் 2 மான் ரொம்ப முக்கியமான மான். ஒன்று சீதையும் ராமனையும் பிரித்த மாயமான், இன்னொன்று ராமனையும் சீதையும் சேர்த்த அனுமான். இந்த 2 மான்களும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு மாயமான் வந்து முன்னாடி நிற்குது. யாரு? மாரீசன் வந்து நிறுத்துறான் அந்த இடத்துல. மாயமான் வந்து நிற்குது. சீதை சொல்கிறா, நீயே போய் அந்த மானை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பிச்சு வைக்கிறான். நாயக நீயே சென்று பற்றுதி. லக்ஷ்மணன் சொல்கிறான், நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அந்த மானை பார்த்தா கால்கள் எல்லாம் ஏதோ மாணிக்கம் போல இருக்கு, உடம்பெல்லாம் தங்கம் மாதிரி, தங்கமயில் ஜொல்லரி மாதிரி தக 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 தகன்னு ஒரே தங்கத்திலே இழைச்சி வச்சிருக்கு. மற்ற சுற்றி இருக்கிற மான்கள்லாம் போய் இந்த மாயமானை பார்க்குதான். வால்மீகி ராமாயணத்தில் மற்ற மான்கள் எல்லாம், இது என்னடா இது ரொம்ப விசித்திரமாக இருக்கே, நம்மளுக்கு மாதிரி இல்லையே, ஆனால் நம்மால் உருவத்தில் இருக்கே அப்படின்ட்டு அந்த மான்கள் எல்லாம் போய் இந்த மாயமானா இருக்க மாரீசனை போய் பார்க்குதான். பார்த்தா மான்களுக்கெல்லாம் சந்தேகம் வந்துச்சு, இது என்ன காதெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படி இப்படின்னு. ஆனால் மாரீசன் மாயமானா இருக்கிறவனுக்கு கவலையாகி போச்சான். என்ன கவலைன்னா, சுற்றி இருக்கிறதெல்லாம் மான்கள்ங்க, இவன் முழு நான்வெஜ்ஜு சாப்பிட்றவன், சுற்றி பக்கத்தெல்லாம் மான்கள் இருக்கேன்னு மாயமானா வந்த மாரீசனுக்கு நாக்கில் எச்சி ஊறிச்சான்.
சபரிமலைக்கு சில நேரத்தில் விரதம் இருக்கிறவங்க, நான் சொல்ல விரும்பலை, மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுவாங்க பாருங்க. ஐயோ அவசரப்பட்டுட்டோம் போலையே அப்படின்ற மாதிரி. மாயமானா வந்த மாரீசனுக்கு சுற்றி இருக்கக்கூடிய உண்மையான மான்களை பார்த்தவொடனே நாக்கில் எச்சி ஊர்னதாக வால்மீகி எழுதுவார். அப்படி லக்ஷ்மணன் சொல்கிறான், ராமா, நீ நினைக்கிற மாதிரி வந்து நிற்கக்கூடிய மான் உண்மையான மான் அல்ல. இது ஒரு பொய்மான், அரக்கர்களினுடைய சதி. சீதை சொல்றா, நீ போய் பிடிச்சிட்டு வாடான்னா மானை கொண்டுட்டு வந்துருவ நீ. உடனே ராமன் என்ன சொல்லியிருக்கணும்? என்ன சொல்லியிருக்கணும்? வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? ராமன் லக்ஷ்மணனை பார்த்து சொல்றான், ஏப்பா உனக்குத்தான் உலகம் தெரியும்னு நினச்சிக்கிட்டு இருக்காத. உலகத்தில் இந்த மாதிரி பல பல அதிசயங்கள்லாம் இருக்கு. அதனால இப்படி வந்திருக்கிற மானும் உண்மையான மானாத்தான் இருக்கும். அதனால நானே போய் பிடிச்சிட்டு வர்றேன். புலவர் கீரன் ஒரு இடத்துல சொல்லுவார், சீதையும் ராமனும் கல்யாணம் ஆன பிறகு சீதை கேட்ட முதல் பொருள் எது கேட்டிங்கன்னா மாயமான். கீரன் முடிப்பார், கல்யாணம் ஆகி நீங்கள் மனைவிக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய முதல் பொருளால் தான் உங்கள் வாழ்க்கையிலே ஆபத்து தொடங்கும் அப்படின்னு அவர். ஏன்னா அவன் கேட்ட முதல் பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாயமான் தான். பிறகு சீதை என்ன செய்கிறான்னா அடம் பிடிக்கிறான், கண்ணீர் விட்டு அழுகிறா, புலம்புறா, குழந்தை மாதிரி பேசுகிறா. பிறகு ராமன் பார்க்குறான், நானே போய் மானை பிடிச்சிட்டு வர்றேன் அப்படின்னு. ராமன் என்ன செய்கிறான், அந்த இடத்துலேருந்து புறப்பட்டு மானை பிடிப்பதற்காக புறப்பட்டு போன அந்த ராமனை அவள் நினைத்து பார்க்கிறாள். பிறகு சீதை ராமனை எங்கே நினச்சி பார்க்குறான்னா, ஐயா அழகாக சொன்னது போல் சுந்தரகாண்டத்தில் நினச்சி பார்க்குறான். அனுமன்ட்ட அடையாளமாக சொல்கிறா, நான் போய் சொன்னதாக ராமன்ட்ட சில நிகழ்ச்சிகள், ஐயா சொன்னார் பார்த்தீங்களா, சீதை சொன்னதாக ராமன் சொன்னதாக சில நிகழ்ச்சிகள் மாதிரி அங்கேருந்து கிளம்பி வந்த மாதிரி நான் சில அடையாளத்தெல்லாம் சொல்கிறேன், நீ போய் சீதையிட்ட, நீ போய் ராமன்ட்ட சொல்லு அப்படின்னு சில அடையாளங்களை அவள் சொல்லி அனுப்புகிறா. அதில் முதல் அடையாளம் என்ன? காட்டுக்கு புறப்பட்டாச்சுங்க. காட்டுக்கு புறப்பட்டு போகிற சமயத்தில் ராமன் சில பேருக்கு தானம் பண்ணுறான். அவங்களுக்கு என்னென்ன தானம் கொடுக்கணுமோ எல்லா தானத்தையும் கொடுக்குறான். அப்போ அந்த இடத்துல ஒருத்தன் வர்றான், ரொம்ப வயது முதிர்ந்தவன், உடம்பெல்லாம் நடுங்குது, அவனால் நிற்க முடியல, கையில் கம்பு ஊண்டி நிற்கிறான். அவன் ராமனை மறைக்கிறான். ராமா அப்படின்றான். என்னப்பா வேணும் உனக்குன்னு கேட்குறான். எனக்கு பசுக்கள் வேணும், மாடுகள் வேணும்னு கேட்குறான். யார்? அந்த முதியவன். அந்த முதியவன் பேர் திரிசடன் அப்படின்றவன். ராமன் கேட்குறான், உனக்கு மாடுகள் வேணுமா? சரி, எத்தனை மாடுகள் வேணும்? இன்னும் எத்தனைன்னு கேட்டுவிட்டா அப்படின்ட்டு கம்பை கையில் எடுக்கிறான். அவன் கூன் விழுந்திருக்கான், ரொம்ப வயதானவன் வேற. கூன் விழுந்தவன் நிமிந்து அந்த கையில் இருக்க கம்பை தூக்கி ஓங்கி எரிஞ்சானா, அந்த கம்பு 2 அடி தள்ளி போய் விழுந்துச்சான். இந்த இவ்வளவு தூரம் இருக்க மாடை நீ எனக்கு தானமாக கொடு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கையில் கோதண்டத்தோடு இருக்கக்கூடிய ராமன் குலுங்க குலுங்க சிரித்தானாம். அவன் சிரித்த அந்த நிலையை நினைத்து சீதை அழுதாளாம். இப்படி ராமன் சிரித்ததை இப்படி ஒரு முதியவன் போய் கேட்குறானே, அது ஒரு 2 அடி தூரத்தில் இருக்கிற மாடை போய் கேட்குறானே, மாடுகள் அளவை கேட்குறானேன்னு சொல்லி ராமன் சிரித்ததை நினைத்து சீதை அழுதாளாம். அப்புறம் ஐயா சொன்னது போல் 14 வருஷம் காட்டுக்கு போப்பா, இல்லை அயோத்திக்கு நீ தான் ராஜா அப்படின்னு 2 நிலையிலையும் சொல்கிறப்பையும் ராமனுடைய மனநிலை எப்படி இருந்தது என்றால் ஒரு சிதப்பிரஜ்ஞ நிலையில் இருந்துச்சு. அதாவது மனம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்குவப்பட்ட நிலையில் இருந்துச்சு. அது இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே மாதிரியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா அப்படிப்பட்ட ஒரு நிலையை அவர் இலக்கணமாக சொன்னான். நம்ம அயோத்தி ராமன் அதை இலக்கியமாக வாழ்ந்து காட்டினான். நீங்கள் ஒரு 2-3 கிரிக்கெட் வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கூட இந்தியா கிரிக்கெட் ஃபைனல் விளையாண்டுச்சு. மகேந்திர சிங் தோனி விளையாண்டார். லாஸ்ட்டு ஓவர், இன்னும் 3 பந்து இருக்குது, ஆனால் 6 ரன் அடிக்கணும். மகேந்திர சிங் தோனி என்ன செஞ்சார், ஒரே அடி அடித்தார். அந்த பந்து போய் 6 லைனில் போய் விழுந்துச்சு. ஒட்டுமொத்த இந்தியாவுமே குலுங்குச்சு, உலகமே குலுங்குச்சு, ஆசிய கண்டகமே குலுங்குச்சு, அத்தனை வீரர்களும் குலுங்குனாங்க.
நம்ம வீட்டில் சேரு அத்தனையும் பறந்துச்சு. ஆனால் மகேந்திர சிங் தோனி பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு இருந்தார். எந்த விதமான ரியாக்ஷனும் அவர் முகத்திலேயோ உடம்புலையோ இல்லை. இப்படிப்பட்ட புத்தி சமநிலைக்கு சிதப்பிரஜ்ஞ நிலை என்று பகவத்கீதையில் பகவான் சொல்லுவார். அதாவது ரெண்டையும் சமநிலையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு புத்தி. இந்த புத்தியை ராமன் நடந்து கொண்டதை சீதை மூலமாக கம்பன் நமக்கு காட்டி கொடுக்கிறான். நம்ம வாழ்க்கையில் இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, அவை இரண்டையும் நாம் ஒரே மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத அந்த காட்சியை அவன் நினைச்சு பார்க்கிறான். மெய்த்திருப்பதம் மேவு என்ற போதிலும் இத்திரு துறந்து ஏகு என்ற போதிலும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரையின் ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள் அப்படின்னு அவன் நினைச்சு பார்க்கிறான். பிறகு அனுமார்கிட்ட சொல்லி அனுப்புறான், இங்க பார், என் மேல இருக்கக்கூடிய காதலால ராமன் என்னை பிரிச்சுட்டு என்னை காப்பாத்திட்டு போகலாம். பிறகு எதற்காக என்னை காப்பாற்ற வேண்டும் என்றால், உண்மையிலேயே அவன்கிட்ட வீரம்ன்ற ஒன்று இருந்துச்சுன்னா என்னை காப்பாற்றிட்டு போச்சு. ராமனிடம் வீரம் என்கின்ற ஒன்று இருக்கின்றது என்றால் என்னை மீட்டுட்டு போச்சு சொல்லு. ஐயா அழகா சொன்னாரு, ஒரு மாசம்தான் நான் இருப்பேன், திங்கள் ஒன்று இருப்பன் இன்னே திருவுளம் தீர்ந்த பின்னை மங்குவன் உயிரோடு என்று உன் மலரடி சென்னி வைத்தாள். ஒரு காலக்கெடு கொடுக்குறா, ஒரு மாசம்தான் இருப்பேன், அதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியாது, உயிரோடு இருக்க முடியாது அப்படின்ற செய்தியை நீ ராமன்கிட்ட போய் சொல்லிரு அப்படின்னு சொல்லி அவன் அனுப்புகிறான். பிறகு அனுமான் போய் என்ன செய்கிறான், போய் சீதைகிட்ட ராமன்கிட்ட போய் அந்த சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்குறோம். பிறகு நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு இடம், 2வது நாள் யுத்தத்தில் ராவணன் போருக்கு போய் தோத்துட்டு வந்த பிறகு ராவணன் தோத்துட்டு வந்த பிறகு கும்பகர்ணன் அந்த போர்க்களத்துக்கு போகிறான். தம்பியை போர்க்களத்துக்கு அனுப்ப அங்கே போர் வீரர்களோட எண்ணிக்கையெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது, டிஃபென்ஸோட அளவு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு நாட்டில் நல்ல ராஜா என்ன பண்ணணும்னா, போரில் வீரர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு படை அளவு குறைய இங்கே இருந்த வீரர்களை எல்லாம் அனுப்பிச்சி வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி அனுப்பிச்சி வச்சுக்கிட்டே இருந்தால் தான் அங்கே சண்டை போடுற வீரனுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். கும்பகர்ணனுக்கு அங்கே படை அளவு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனால் அந்த நேரத்தில் ராவணன் என்ன செஞ்சான்னு தெரியுமா, அசோகவனத்தில் ஒரு புதிய ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்ன நாடகம் தெரியுமா, சீதையினுடைய தந்தை பெயர் நமக்கெல்லாம் தெரியும், மிதிலை மன்னன் ஜனகன். மருத்தன் என்கின்ற அரக்கனை மாயா ஜனகனா மாற்றி சீதை முன்னாடி சங்கிலி போட்டு கட்டி இழுத்துட்டு வர்றான். சீதை அதை பார்க்குறா, பார்த்து கதறி அழுகிறா, எப்பா உனக்கு எனக்கு ஏற்பட்ட அதே அவஸ்தை உனக்கு ஏற்பட்டுருச்சா அப்படின்னு சொல்லி வந்திருக்கக்கூடிய அந்த ஜனகனை பார்த்து கதறா. ஆனால் உண்மையிலே வந்திருக்கிறது அவங்க அப்பா கிடையாது, மருத்தன் என்கின்ற அரக்கனை மாயா ஜனகனா மாற்றி அங்கே என்ன செஞ்சிருக்கா, அங்கே ராவணன் நிப்பாட்டி வச்சிருக்கான். சீதை என்னதான் செய்கிறான்னு பார்ப்போம்னு. இது ஒரு மாயா ஜனக நாடகம். அப்படியே 2 பேருக்கும் இடையில உரையாடல் நடந்துக்கிட்டே இருக்கு. யார் யாருக்கும், ஜனகனுக்கும் சீதைக்கும். நான் பிறந்ததுனால தான்ப்பா உனக்கு இந்த அவஸ்தை அப்படின்னு சொல்லி அவள் பல மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிறப்ப ஜனகன் சொல்கிறான், அதாவது மாயா ஜனகன் சொல்கிறான், இந்த இருக்கிற ராவணனுடைய ஆசைக்கு இணங்கிட்டேன்னா நீயும் சரி நானும் சரி இந்திர செல்வத்தையே அடையலாமே அப்படின்னு சொல்கிறான். ஏங்க ஒரு அப்பா போய் சொல்லுவாரா, மிதிலை மன்னன் ஜனகன் போய் எப்படி சொல்லுவானா? பிறகு சொன்ன அடுத்த நிமிஷமே சீதை சொல்கிறா, இவ்வுரை எந்தை கூறான், எங்கள் அப்பா வாயிலிருந்து இந்த வார்த்தை வரவே வராது, எங்கள் அப்பா இந்த வார்த்தையை நிச்சயமாக சொல்லியிருக்கவே மாட்டார், இவ்வுரை எந்தை கூறான் சொல்லிட்டு சீதை சொல்றா, அரியோடும் வாழ்ந்த பேடை அங்கணத்து அழுக்கு தின்னும் நரியோடும் வாழ்தலாமோ. ஒரு ஆண் சிங்கம் இருந்தால் அது ஒரு பெண் சிங்கத்து கூட தான்ப்பா இருக்கும், அது ஒரு நரி கூட போய் வாழுமா? நீ ராவணன் கூட போய் சேர்ந்து
நீ இருன்னு சொல்வது எப்படி என்றால், ஒரு பெண் சிங்கமானது நரியோடு இருப்பதற்கு சமம். நிச்சயமாக இது எங்கள் அப்பாவே சொல்ல மாட்டார் அப்படின்னு சீதை சொல்லி முடித்த உடனே ராவணனுக்கு ஒரு தயக்கம் ஏற்படுது. என்ன கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி நம்மோட மாயத்தை உணர்ந்துட்டாலோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறப்ப ஒற்றர்கள் அங்கேருந்து வர்றாங்க. போர்க்களத்தில் கும்பகர்ணன் இறந்து விட்டான் அப்படின்ற செய்தியை சொன்ன உடனே காம வயப்பட்டிருந்த ராவணன் அப்படியே தரையில் விழுந்து ஓன்னு அழுதானா. ராவணன் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா விடாமல் அழுது கொண்டே இருப்பவன் அர்த்தம். கம்பர் அந்த இடத்துல ஒரு சொல்ல போடுறாருங்க. பண்டை தன் நாமத்தை உண்ணினான் அப்படின்றார். அவனோட பேரை அவனே சொல்லிக்கிட்டானா. அந்த அளவுக்கு உலகமே கேட்கும்படியாவோ ஓன்னு அழுதானா ராவணன். சீதைக்கு சந்தேகம், எதுக்குமே சம்பந்தம் இல்லாமல் அழுகிறான் அப்படின்றது. ஏன்னா ஒற்றர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, வந்து விஷயத்தை சொன்ன விஷயம் சீதைக்கு தெரியாது. ஆனால் அதை அழுகிறத பார்த்து மனசுக்குள்ளே கிளுகிழுத்தாலாம். பரவாயில்ல, இவனுக்கு ஏதோ ஒன்று நடக்கக்கூடாத ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு அப்படின்னு சீதை என்ன செய்தால், தன்னுடைய உள்ளத்திலே கிளுகிழுத்தாள் அப்படின்னு கம்பர் எழுதுகிறார். அதற்கடுத்தாப்பில் சீதையை நம்ம கடைசியாக எங்கே பார்க்குறோம் என்றால் யுத்தகாண்டத்தில் பார்க்குறோம். யுத்தகாண்டத்தில் சீதையை பார்க்குற சமயத்தில் 2 இடத்துல நம்ம பார்க்குறோம். ஒன்று, பிரம்மாஸ்திரத்தை எல்லாம் இந்திரஜித்து விட்ட பிறகு எல்லாரும் மயங்கி கிடக்கிறாங்க. அத்தனை குரங்கு வீரர்களும் ராம லக்ஷ்மணர்கள் லக்ஷ்மணன் மயங்கி போய் கிடக்கிறான். அதை பார்த்து ராமனும் மயங்கி கிடக்கிறான். மயங்கி அந்த நேரத்தில் குபேரனுடைய புஷ்ப விமானத்தை ஆட்டையை போட்ட ராவணே அந்த புஷ்ப விமானத்தில் சீதையை ஏற்றிட்டு என்ன செய்கிறான், வந்து காமிக்கிறான். அங்கே பார், இப்போயாவது பாரு, அங்கே பார் யாரெல்லாம் இறந்து கிடக்கிறான்னு பாரு. குரங்குகள்லாம் செத்து போய் கிடக்கா, இங்கே பார் லக்ஷ்மணன் கிடக்கிறானா, அங்கே பார் உன் ஆத்துக்கார கிடக்கிறாரா, முடிச்சு போச்சு ஜோலி, க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அந்த புஷ்ப விமானத்திலிருந்து சீதை ரொம்ப வருஷத்துக்கு பிறகு ராமனை பார்க்கிறாள். அப்பனும் ராமன் மயக்க நிலையில் கிடக்கிறான். அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய திரிசடை தான் சொல்கிறான். யாருக்கு? சீதைக்கு பல ஆறுதல் மொழிகளை சொல்கிறான்றதை நம்ம பார்க்குறோம். ஏம்மா, உன் கணவர் செத்து போயிட்டதா எல்லாரும் சொல்கிறாங்க, அப்படி இல்லை. இந்த புஷ்பக விமானத்தில் கற்புடைய பெண்கள் ஏறினா மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாம் மலர்ந்திருக்கும். கணவனை இழந்த கைமை பெண்கள் யாராவது ஏறினாங்கன்னா இந்த புஷ்ப விமானத்தில் இருக்க பூக்கள் எல்லாம் வாடிவிடும். உன் கணவருக்கும் லக்ஷ்மணனுக்கும் வானரங்களுக்கும் எந்த விதமான உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்பதை இந்த புஷ்பக விமானத்தில் இருக்கக்கூடிய மலர்களே சொல்லுது. நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு விபீஷணனோட மகள் திரிசடை என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவளுக்கு சில ஆறுதல் மொழிகளை சொல்கிறான். நம்ம வாழ்க்கையில் மட்டும் திரிசடை மாதிரியான ஒரு நல்ல தோழியும் குகன மாதிரியான ஒரு நல்ல தோழனும் அமையலேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வாழ்க்கை நாசமாக போய் 4 ரோடு முக்கில் நின்று கும்மி அடிக்கும் நமக்கு. ஆமாம், திரிசடைக்கு எப்பப்பெல்லாம் சீதைக்கு மனசில் ஆபத்து ஏற்படுதோ அப்பொழுதெல்லாம் ஆறுதல் சொன்னவள் யாருன்னு கேட்டிங்கன்னா திரிசடை தாங்க சொன்னான். பிறகு கடைசியாக பாலைவனத்திலேயே இருந்த ஒரு மான் முதலாக சேலம் மாதிரியான ஒரு சோலை வனத்தை பார்க்குது. காலையில் இந்த ஊரில் 5 மணிக்கு வந்து இறங்கினேன். என் நண்பர்கிட்ட கூட சொன்னேன், ஏங்க இந்த ஊரில் ஒரு இடத்துல கூட ஒரு குப்பையை காணாங்க, ஒரு இடத்துல ஒரு தூசியை காணாம். தெருவெல்லாம் அவ்வளோ சுத்தமாக இருக்குது. ஏதோ ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார் பாருங்க, சோறை அங்கேயே போட்டு குழம்பி வச்சு சாப்பிட்றலாம் போலையேன்னு. அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். எங்கள் ஊரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அத்தனை மாவட்டத்துலேயும் நாங்கள் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். எதுலேன்றது உங்களுக்கு தெரியும். அவ்வளவு இது இங்கே அப்படி பார்க்கவே முடியல. அவ்வளவு எங்கே பார்த்தாலும் தூய்மையாக இருக்குது, காற்றும் தூய்மையாக இருக்குது, மக்களும் தூய்மையாக இருக்கீங்க. இல்லைன்னா இந்த மத்தியான நேரத்தில் இப்படி ராமாயணத்தை யாராவது கேட்பாங்களா? அப்படி யுத்த காண்டத்தில் இவ்வளவு நாள்
ஏற்கனவே 13 வருஷம் வனவாசம், 10 மாதம் இந்த பாதகனுடைய சிறைவாசம் அனுபவிச்ச சீதைக்கு இனிமே ராமனை பார்க்க போகிறோம்னு அப்படியே சந்தோஷத்தில் எந்திரிக்கிறா. அவளுடைய தொடைப்பகுதியெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா பூச்சினால் அரிக்கப்பட்டிருந்துச்சான். அந்த அளவுக்கு அதிலேயே கிடக்கிறான். கம்பர் ஐயா சொன்னார் காட்சி படலத்தில், அழுது அழுது அழுதுங்க அதுவே ஒரு குளமாக மாறிடுச்சான். அதுக்கு நடுவில் ஒரு அன்னப்பறவை போல தவிச்சாலாம் சீதை. காட்சி படலத்தில் அனுமான் சொல்கிறதா கம்பர் நமக்கு சொல்லுவார். அப்படி இருக்கக்கூடிய சீதைக்கு ஒரு பேர் ஆவல். ராமனை பார்க்க போகிறோமே, ராமனை பார்க்க போகிறோமேன்னு இதுவரைக்கும் பாலைவனத்தில் கிடந்த சீதைக்கு ஒரு சோலைவனம் இருக்கு, ஆனால் அதை போய் அனுபவிக்க முடியல. என்னடானா இடையில ஒரு தடுப்பு. விபீஷணன் வந்து சொல்கிறான், சீதை இந்த கோலத்தோடு நம்ம வர வேணாமா, அலங்காரத்தோட தான் ராமர் ஒன்றை பார்க்க ஆசைப்படுறாரு. சிக்கு பிடிச்ச சடங்க 1980 ஒரு ஜோக்கு. இப்போ நான் சொல்ல போகிற ஜோக்கு, ஒரு கதாநாயகியை கூப்பிட்டு கேட்டாங்களாம், உங்கள் கூந்தல் அழகுக்கு என்ன செய்வீங்க? காலையில் கிளினிக் ப்ளஸ், மத்தியானம் சன்சில்க் ஷாம்பு, ராத்திரி அதை நான் கலட்டி வச்சிருவேன் அப்படின்ட்டு இருக்கேன் அந்த அம்மா. ஆனால் சீதையினுடைய கூந்தல் அப்படி இல்லை, சிக்கு பிடித்து போய் கிடச்சான் அவளுடைய கூந்தல். எப்படி இருந்ததாம், அந்த சிக்கு பிடித்த கூந்தலை அரக்குமார்கள் எல்லாம் 4 வகுடா பிரிச்சாங்களாம். கூந்தலை பிரிச்சது எதை போல, ரிக், யஜூர், சாமம், அதர்வனம்னு 4 வேதங்கள் குழம்பி கிடந்ததை வேத வியாசர் எப்படி 4ஆக பிரித்தாரோ அப்படி சீதையினுடைய கூந்தலை 4 வகுடா. இங்கே பாருங்க, சீதையினுடைய கூந்தலை பிரித்ததுக்கு கம்பனுக்கு எந்த ஞாபகம் வந்துருச்சு பாருங்க, வேத வியாசர் வேதத்தை தொகுத்தது ஞாபகம் வந்துருச்சு. எப்பயும் ஊமை சொல்கிறப்போ உயர்ந்த பொருளை சொல்லித்தான் ஊமை சொல்லணும்னு தமிழ் மரபு. உயர்ந்ததன் மேற்றே உள்ளும் காளை. பையன் எப்படி இருக்கான் அப்படின்னா வானம் மாதிரி கருப்பாக இருப்பேன்னு சொல்லணும், தெருவில் ஓடுற சாக்கரை மாதிரி கருப்பாக இருப்பேன்னு சொல்லணுமா? சொல்லக்கூடாது. உயர்ந்ததன் மேற்றே உள்ளும் காளை. அப்படி சீதையை அலங்காரம் பண்ணி ராமன் முன்னாடி வந்து நிறுத்தியாச்சு. ராமர் என்ன சொல்லி அனுப்புறாரு, சீரொடும் தா. இந்த அம்மா என்ன சொல்லியிருக்கணும், அதெல்லாம் முடியாது. கொஞ்சம் அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு போங்க, கொஞ்சம் அப்படியே முன்னாடி போங்க. அயோத்தியிலிருந்து புறப்பட்டப்ப அடம்பிடித்த சீதை, ஆரண்யத்தில் மாயமானை பிடித்து வருவதற்காக அடம்பிடித்த சீதை, நீ தான் போய் பிடிக்கணும், உரிமையில் பேசுறான், நானும் காட்டுக்கு வருவேன் உரிமையில் சொன்னான். அந்த சீதை 13 வருஷம் சந்தோஷமாக கற்றுத்தராத பாடத்தை 10 மாதம் அந்த பாதகனுடைய சிறையில் பிரிவு என்கின்ற அந்த துன்பம் அவளை சுட்டது. இனிமேலும் நம்ம ராமனுடைய பேச்சை கேட்கலைன்னா இன்னும் நிறைய துன்பங்களை நாம் அனுபவிக்க வேண்டும்ன்றதுனால விபீஷணன் சொன்ன உடனே அலங்காரம் பண்ணிட்டு வந்து முன்னாடி நிற்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அக்னி பிரவேசம் நடந்துச்சு. இந்த அக்னி பிரவேசம் என்பது நிச்சயமாக எப்படி வாலி வதை யாராலும் தீர்க்க முடியாத ஒரு வழக்காக அறிஞர்களிடத்தில் பேசப்பட்டு வருகின்றதோ, விபீஷணன் வந்து ராவணன் பக்கத்திலிருந்து ராமன் பக்கம் வந்து சேர்ந்தது எப்படி யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாததாக சொல்லப்படுகின்றதோ, அதுபோல அக்னி பிரவேசம் இருக்கிறதே அது மிகவும் கடினமான ஒரு பகுதி. சீதையை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு ராமனை சீதை பார்த்ததே கிடையாது. அங்க கம்பர் ஒரு சொல்ல போறாருங்க, அமையே நோக்கினான். இது வரைக்கும் நான் மிதிலையில பார்த்த அந்த பார்வை இப்ப இல்ல, அமையே நோக்கினான். ஏதோ ஒரு பார்வையில் ஒரு கோபத்தோட பார்க்குற மாதிரியே பார்க்குறாங்க. அமைய நோக்கினான். என்ன பார்த்து சீதையை சொல்கிறான், இந்த ஊரில் இருந்து நான் காந்தி ரோடுலேருந்து நண்பர்கிட்ட கூட சொன்னேன், காந்தி ரோடுலேருந்து இங்கேருந்து வர்றப்ப நடந்து வர்றப்ப சில கண்கொள்ளா காட்சிகளையும் நான் பார்த்தேன். அப்படி அந்த சீதையை பார்த்து அவன் சொல்கிறான், இந்த ஊரில் இருந்து
மீன், கோழி, இன்னும் என்ன மாமிசங்கள் இருக்கும், அதெல்லாம் நல்லா சாப்பிட்ருப்ப போலையே. ஊன் மிக உவந்தனை அப்படின்றான். ஊன் மிக உவந்தனை. அவளை பார்த்தா அப்படியே இருக்கு. வால்மீகி ஒரு எளிமையான உதாரணம் சொல்லுவார். மஞ்சக்காமால ஒருத்தனுக்கு வந்துருச்சுன்னா கண்ணெல்லாம் மஞ்சள் ஆயிரும். பார்க்கறதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு உலகமே மஞ்சளாகத்தான் தெரியும். அதுபோல ராமன் இருந்ததாக வால்மீகி பகவான் பாடுவார். ஆனால் இது சீதைக்கு இதுவரைக்கும் கண்டிராத ஒரு ராமனை அந்த மீட்சி படலத்திலே சீதை பார்க்கிறாள். பிறகு தசரதன் வருகிறான், சீதையை மீட்டு கொடுக்கிறான். அந்த நேரத்திலையும் ராமன் தசரதனிடம் 2 வரங்களை கேட்கிறான். என்ன வரம்? நீ யாரை உன்னுடைய மனைவி இல்லை என்று சொன்னாலோ அந்த கைகேயியை உன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள். நீ யாரை உன்னுடைய மகன் இல்லை என்று சொன்னாயோ அந்த மகன் பரதனை நீ உன் மகனாக ஏற்றுக்கொள். அங்க போட்ட முடிச்ச இங்க ராமன் அவிழ்க்கிறத சீதை கண்ணு முன்னாடி பார்க்கிறான். தசரதன் வரத்தை கொடுக்கிறான். தசரதன் சொன்ன பிறகு ராமன் சீதையை ஏற்றுக்கொள்கிறான். இப்படி மிதிலையில் கண்ட ராமனை, சபாமண்டபத்தில் கண்ட ராமனை, ஆரண்யத்தில் கண்ட ராமனை, அசோகவனத்தில் கண்ட ராமனை, அக்னி பிரவேசத்தில் கண்ட ராமனை சீதை என்றைக்கும் தன்னுடைய காதலனாகவே கண்டு, தன்னுடைய தலைவனாகவே கண்டு, அவனுக்காகவே வாழ்ந்து அவனுக்காகவே கரையக்கூடிய ஒரு கற்பூரமாக பெண்மணிகளை நம் பாரத தேசத்தை தவிர வேறு எங்குமே காண முடியாது என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்படி மாதந்தோறும் இப்படிப்பட்ட பரிசு போட்டிகள் எதற்காக நடத்த வேண்டும் என்றால், கம்பனிடத்து நாம் ஏதாவது ஒரு வகையில் நாம் ஈடுபாடு கொள்ளுவதற்காக. கம்பனை அவளை எளிதில் யாரும் தொட்டுவிட முடியாது. ஆனால் தொட்டுவிட்டால் கம்பன் நம்மை விடமாட்டார். இதுதான் ரகசியம். ஐயா அவருடைய அந்த இது கேட்கும் பொழுது மெய்யே சிலிக்கிறது. அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் தொடர்ந்து இந்த கம்பன் தரும் காட்சியில் ஐயா அவர்களும் பங்கு பெற்று அவர்களும் உரையாற்றுவார்கள் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படி இந்த நிகழ்வு உங்களுடைய வருகையால் பெருமை பெற்றது, புகழ் பெற்றது. அந்த தேவலோகத்திலிருந்து எல்லா தேவர்களும் பூமாரி பொழிந்ததை நிச்சயமாக நம்மளை எல்லாம் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாடிய பொருள் கைகூடும், ஞானமும் கல்வியும் உண்டாம், வீடியல் வலியதாக்கும், வேரியன் கமலை நோக்கும், சூடிய சிலைராமன் தோல்வழி கூறுவோர்க்கே என்ற ராமனை தொழுது இப்பொழுது நாம் எல்லோரும் அந்த அன்னதான கூடத்தில் அன்னதானம் பிரசாதம் பெற்றுக்கொண்டு செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த மாத நிகழ்வு செப்டம்பர் 21ஆம் தேதி கைகேயி கண்ட ராமன் என்ற தலைப்பிலும் சுமித்திரை கண்ட ராமன் என்ற தலைப்பிலும் பேச உள்ளார்கள். அனைவரும் அதில் பங்கு கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த கிருஷ்ண சேவா சமிதியில் உறுப்பினராக சேர விரும்புபவர்கள், ஏற்கனவே சேர்ந்தவர்கள் தவிர புதிதாக சேர விரும்புபவர்கள் உங்களுடைய முகவரியை அங்கு அளித்தால் உங்களுக்கு நேரடியாக நாங்கள் இந்த இதழை உங்களுக்கு அடுத்தடுத்த மாதம் நேரடியாக உங்களுக்கு தபாலில் அனுப்பி வைப்போம். அதை கண்டு நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். மேலும் இந்த இலக்கிய ஆர்வம் கொண்டவர்களும் ஆன்மீக ஆர்வம் கொண்டவர்களும், ஏன்னா கம்பராமாயணத்தை படிப்பது இலக்கிய ஆர்வம் மட்டுமல்ல, ஆன்மீக ஆர்வமும் இருந்தால் அது மேலும் அவருடைய வாழ்க்கைக்கு சிறப்பு செய்யும் என்று கூறிக்கொண்டு உங்களுடைய பொன்னான திருவடிகளை வழங்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.